வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது பஞ்சாங்கம் என்பது ருஷிகள் சூரிய உதயத்தை மையமாக வைத்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் முழுவதுமே தினந்தோறும் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரங்கள், ராகுகாலம், யமகண்டம், குளிகன் மற்றும் சுபகோரைகள் அனைத்துமே அந்த சூரிய உதயத்தை மையமாக வைத்துத்தான் நேரத்தை கணிக்கப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் மனிதனாகப்பட்டவன் நாம் என்ன செய்தோம்? நமக்கு சௌகரியமாக 6 மணி என்று மையமாக வைத்து அனைத்தையும் நாம் கடைபிடித்து வருகின்றோம். இந்த மாதிரி கடைபிடிக்கிறதுனால்தான் நம்ம பல விதமான தொல்லைகளுக்கு ஆளாகும். ஆகவே நமது சேனலில் பதிவிடக்கூடிய இந்த உண்மையான பஞ்சாங்க பதிவானது அனைவரும் இந்த பஞ்சாங்கம் பிரகாரம் தினந்தோறும் தங்களது வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் இந்த பஞ்சாங்க பதிவினை பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் 19/3/2024 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். இன்றைய ஒரு முக்கிய செய்தி, இன்றைய தினம் என்னவென்றால், இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள். இன்றைய தினம் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும். காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. முக்கியமான விஷயமாக இருந்து, அதாவது மரணித்து இறந்த செய்திகளால் இருந்தால் மட்டுமே, தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு பால் அல்லது தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்ய வேண்டும். பயணத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பமுள்ள கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 19/3/2024. சூரிய உதயமானது காலை 6:21 அயனம் உத்தராயணே, ருது சிசிர ருதௌ, மாதம் பால்குண மாசே, பங்குனி மாதம் மீன மாசே, பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை, திதியானது தசம்யாம், தசமி திதி, 54 நாழிகை 58 வினாடி, அதாவது பின்னிரவு புதன்கிழமை அன்று அதிகாலை 4:20 வரை. அதன் பிறகு ஏகாதசியாம், ஏகாதசி திதி. சிரார்த்த திதியானது தசம்யாம், தசமி திதி. அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை தசம்யாம்
தசமி திதி. அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்விரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி பித்தர்களுக்கு இன்றைய தினத்திலே அதை செய்தோமே ஆனால் அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமது குடும்பத்திற்கும் நமது இனி வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷாவசம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு வருஷாவசம் இவைகளை செய்யாமல் இருந்தாலும் நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வரும். இது உண்மைதான். இன்றைய வாசனம் பௌமவாசனை, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். 43 நாழிகை 57 வினாடி. இரவு 11 மணி 56 நிமிடம் வரை. அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது பால்குண மாதம் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் புனர்வசு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த தினத்தன்று அந்த நேரத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்குக்கு மேல் சுப பலனானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாடினமையானால் கண்டிப்பாக அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் கிடைக்கும். இதுவும் உண்மைதான். இன்றைய விசேஷம் கரிநாள். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 3 மணி 21 நிமிடம் முதல் மாலை 4 மணி 51 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 9 மணி 21 நிமிடம் முதல் 10 மணி 51 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12 மணி 21 நிமிடம் முதல் 1 மணி 51 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. இன்றைய சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4 மணி 58 நிமிடம் முதல் காலை 11 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 11 மணி 14 நிமிடம் முதல் மாலை 5 மணி 30 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 5 மணி 30 நிமிடம் முதல் இரவு 11 மணி 56 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11 மணி 56 நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்று காலை 6 மணி 20 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.